உமக்கே ஆராதனை நாயகரே என்றென்றும் துதி உமக்கே துதி கனம் செலுத்துகிறோம் பரிசுத்தரே பரமபிதாவே பரலோக ராஜாவே இருளேதும் பாவமேதும் இல்லாத தூயவரே இருளேதும் பாவமேதும் இல்லாத தூயவரே துதி கனம் செலுத்துகிறோம் திரியேக தேவனுக்கே ஆராதனை நாயகரே என்றென்றும் புகழுமக்கே ஆராதனை நாயகரே என்றென்றும் துதியுமக்கே துதி கனம் செலுத்துகிறோம் பேரறிவும் ஞானமும் நீரே ஆலோசனை கர்த்த நீரே ஆலோசனையில் பெரியவரே மறைபொருள் உமக்கில்லையே யோசனையில் பெரியவரே மறைபொருள் உமக்கில்லையே துதி கனம் செலுத்துகிறோம் திரியேக தேவனுக்கே ஆராதனை நாயகரே என்றென்றும் புகழுமக்கே ஆராதனை நாயகரே என்றென்றும் துதியுமக்கே துதி கனம் செலுத்துகிறோம் சர்வலோக நீதிபதியே பூமியின் ராஜாவே நீதியோடும் நிதானத்தோடும் நியாயங்கள் தீர்ப்பவரே நீதியோடும் நிதானத்தோடும் நியாயங்கள் தீர்ப்பவரே துதி கனம் செலுத்துகிறோம் திரியேக தேவனுக்கே ஆராதனை நாயகரே என்றென்றும் துதியுமக்கே ஆராதனை நாயகரே என்றென்றும் துதியுமக்கே துதி கனம் செலுத்துகிறோம் என் நோயிராயிருப்பவர்
உமக்கே ஆராதனை நாயகரே என்றென்றும் துதியுமக்கே துதி கனம் செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, இந்த நாளிலே உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த 12 மாதங்கள் அருமையாக காத்து வந்து இந்த 2023ஆவது வருஷத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து தூங்காமல் உறங்காமல் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வந்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நாங்கள் போகையிலும் வருத்திலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து நீங்கள் வழி நடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உம்முடைய ஞானம் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இது வரைக்கும் ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறோம் என்றால் ஆண்டவரே நீர் உங்களுடைய கிருபையினாலே எங்களை முடிசூட்டியதுனால ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே நீர் வழி நடத்தினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்துக்கு நாங்கள் பாக்கியம் இல்லாத விட்டாலும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எங்களை பாக்கியப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் வழி நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி. இன்றைக்கு ஏறெடுக்கிற ஆண்டவரே எல்லா துதியும் ஆண்டவரே கனமும் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய நாம் மாத்திரம் இந்த இடத்துல மயம்பறை கிருபை செய்யுங்க. இந்த ஆண்டவரே இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே துரிதமாய் கொண்டு வாங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் திரும்பி செல்லும்போது புது உற்சாகத்தோடு புது பலத்தோடு நாங்கள் செல்ல நீங்கள் கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாம் ஒரு விசேஷமான ஜனம் இல்லைங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாமெல்லாம் யாரு? விசேஷமான ஜனம். ஏனென்றால் தேவன் நம்மை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இல்லைங்களா? இந்த வருஷம் முழுவதும் நம்மை விசேஷமாக வழி நடத்தி இருக்கிறார், நம்மை விசேஷமாக நம்மை பாதுகாத்திருக்கிறார். நாம் அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? பாதுகாத்து வழி நடத்தியிருக்கிறார் இல்லைங்களா? நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். நீங்கள் யோசிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் பாடுறோம். நாம் விசேஷமான ஜனங்கள். நாங்கள் எதற்காக இவ்வளோ பெரிய கிருபை நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? எத்தனையோ ஜனங்களுக்கு இல்லாத ஒரு கிருபை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அடிக்கடி சொல்வது நான் ஒன்று தான். நம்முடைய அழகு பார்த்தோ இல்லை நம்முடைய வம்சத்தை பார்த்தோ நம்முடைய ஜாதியை பார்த்தோ நம்முடைய குலத்தை பார்த்தோ தேவன் நம்மை தேர்ந்தெடுக்கவே இல்லை. இல்லை நம்முடைய மூஞ்சியை பார்த்து தேர்ந்தெடுக்கவே இல்லையா? சில நேரம் நம்மளே கண்ணாடி பார்த்துட்டு ஐயோ இல்லைங்களா, நம்ம மூஞ்சி நல்லா இல்லாதபடிக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கே நல்லா தெரியாதபடிக்கு தான் என்ன பண்ணுறோம்? ப்ளீச்சிங் பண்ணுறோம், வாஷிங் பண்ணுறோம். என்னத்துக்கு பண்ணுறீங்க? உங்களாலேயே பார்க்க சகிக்க முடியலன்னு தான் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் எப்படி தெரியும், கொஞ்சம் நல்லா தெரியும்னு இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? ஆனால் தேவன் அதெல்லாம் பார்க்கல. ஆனாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் எதை தினம் யோசிப்பவன். எதினால் தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் என்னோடு வருவதினால், எதினால்
கூட செல்லுது, மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எல்லாம் கரங்களை ஜோர தட்டி. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். அவர் வந்து நம்மோடு வருகிறார். பகலும் இரவும் எந்த நேரத்திலும் என்ன பண்ணுறாரு? கூட நாம் நம்மோடு அவர் வருகிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு தான் இந்த மகிமையும் இந்த கனத்தையும் அவர் ஒருவருக்கே தான். அடுத்ததாக மகிமை ಗಣತೆ ಆರೋಹನು ನೀನೇ ನನ್ನ ದೇವರು. ಮಹಿಮೆ ಘನತೆಗೂ ಅರುಗನು ನೀನೇ ನನ್ನ ದೇವರು. ಮಹಿಮೆ ಘನತೆಗೂ ಅರುಹನು ನೀನೇ ನನ್ನ ದೇವರು. ಸೃಷ್ಟಿಕರ್ತ ಮುಕ್ತಿದಾತ, ಸೃಷ್ಟಿಕರ್ತ ಮುಕ್ತಿದಾತ, ಸ್ತುತಿಗೆ ಪಾತ್ರನು ಆರಾಧನೆ
அல்லேலூயா. அவருக்கு ஒருவருக்கு தான் மகிமையும் கனத்தையும். ஏனென்றால் இதுவரைக்கும் அவர் யெகோவா ஈரே இருந்தார், இல்லைங்களா? யெகோவா ஈரா இருந்து எல்லா தேவைகளையும் சந்தித்தார். அப்புறமா யெகோவா ரஃபாவா இருந்து நல்ல சுகத்தையும் கொடுத்தார். யெகோவா ஷாலோமா இருந்து சமாதானத்தையும் கொடுத்தார். சமாதானம் என்று சொல்லும்போது எத்தனையோ பேர்த்துக்கு எவ்வளவோ பணம் இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, சமாதானத்தை வாங்கவே முடியாது. எத்தனையோ காசு இருந்தாலும் சுகத்தை என்ன பண்ண முடியாது, காசு கொடுத்து எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்கன்னு வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ பிரபலமாக இருந்தாலும், எவ்வளோ ஃபேமஸ், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், இல்லைங்களா? பாருங்க, விஜயகாந்த் அவர் இறந்துட்டார். காசு கொடுத்து என்ன பண்ண முடியல, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வாங்க முடியல, இல்லைங்களா? அப்போது தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? யெகோவா அவர் ஷாலோமாய் இருந்திருக்கிறார், யெகோவா ராஃபாவாய் இருந்திருக்கிறார், யெகோவா ஈரேவாய் இருந்திருக்கிறார். அதுதான் தேவன். அதுக்கு தான் நம்ம என்ன, யார்? நம்ம விசேஷமான தேவன். இதுவரைக்கும் நம்மை எந்த குறைவும் இல்லாமல், எத்தனை பேருக்கு நான் குறைவோடு வாழ்ந்தேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், இல்லையா? எல்லா குறைவுகளையும் நீக்கி அவர் என்ன பண்ணார்? அவர் நிறைவாக்கி நம்மை வழி நடத்தினார், மகிழ்ச்சியை தந்தார், இல்லைங்களா? நம்ம எப்படி இருந்தாலும், எந்த மாதிரி நிலைமையில் இருந்தாலும் தேவன் நம்மோடு இருந்து அவர் நம்மை வழி நடத்தினார். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை மதிலை தாண்டினேன் உம்மலதா. தண்ணீரை கடந்து சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேன் உம்மலதா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். அவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருகினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருகினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா.
மகிழ்வை தந்த தேவன் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் தானே? எல்லாம் எந்திரிச்சு நின்று சந்தோஷத்தோடு நாம் பாடலாமா? எந்த மாதிரி காரணம் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லைங்களா? தேவன் நம்மை மகிழ்ச்சியோடு வச்சிருக்கிறார். எல்லாம் ஜோரம் கரந்தட்டி நாம் தேவனை நோக்கி நாம் இதுவரைக்கும் நடத்துகிற இந்த வருஷம் 2023 வருஷம் முழுவதும் குறைவின்றி காத்தார், நமக்கு மகிழ்ச்சியை தந்தார். நாம் எத்தனையோ தண்ணீரை நாம் கடந்தோம், சோதனை ஜெயித்தோம், மதிலையும் நாம் அவருடைய பலத்தினாலே. ஆமாம், அதனால் எல்லாம் ஜோர கரங்களை தட்டி நாம் பாடலாமா? கிருபைகள் தந்தே ஊழியம் தந்தே உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்தே ஊழியம் தந்தே உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகுணமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகுணமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. ஜோர கரங்களை தட்டி உம்மை உயர்த்திடுவே. நன்றி 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 ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி 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 ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. வரவசரதிரவால. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, இதுவரைக்கும் காத்ததீரே நன்றி. வேளையில் நீர் ஆண்டவரே நீர் நல்ல சோதனை கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே வழி நடத்தினீரே நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் நன்றி. செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி இயேசுவே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே. நன்றி 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 நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் பயமரும்
கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதனின் மூலமாகாதது தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதனின் மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே அக்கினி நடுவினிலே என்னை எதிர்த்த நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே அக்கினி நடுவினிலே என்னை எதிர்த்த நின்றாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே ஆழியின் நடுவினிலும் நீரிடும் புயலிலும் ஆழியின் நடுவினிலும் நீரிடும் புயலிலும் நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாதும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே கண்ணீர் கவலைகளும் கஷ்ட கஷ்டங்களும் துஷ்டனை விலக்கி மீட்பதும் கிருபையே கண்ணீர் கவலைகளும் கஷ்ட நஷ்டங்களும் துஷ்டனை கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே ஆற்றி தேற்றியே அரவணை ஆற்றி தேற்றியே அரவணை மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே மாபெரும் கிருபையே தேவ கிருபையே கரங்களை உயர்த்தி கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஹalleluya 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 இயேசுவே நன்றி ராஜா ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் இயேசுவே துதிக்கிறோம் 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 நன்றி ராஜா ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே எத்தனையோ நேரங்கள் ஆண்டவரே நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் பதில் கொடுத்தீர் அதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நோக்கி பார்த்து வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே ஹalleluya
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டேன், கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. உரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. உரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தே, இரவை பகலாக்கினே. எனது விளக்கு எரிய செய்தே, இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தானே நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தானே நீர்தானே. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா.
ஹalleluya ஹalleluya. அவர் குனிந்து தூக்குனதுனால தான் நாம் உயர்ந்து இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தேவன் எத்தனையோ பேர்த்தை அவர் தேர்ந்தெடுக்காமல் நம்மை குனிந்து தூக்கினார். நாம் கூப்பிடும் போதெல்லாம் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை இதுவரைக்கும் வழி நடத்தின தேவன் இது ஒருபோது கைவிடாதபடிக்கு ஒருபோது வெக்கப்படாதபடிக்கு தேவன் காத்து வந்ததுக்காக எல்லா வாயை திறந்த தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் வைக்கலாமா? ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரலா சீகாலா வரா ஹரவா ஹலி ஹலா ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே நன்றி நன்றி நன்றி. ஹalleluya ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். நன்றி நன்றி ஐயா. ஓமை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. ஓமை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமானே ஓயமானீர். நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமானே துணையுமானீர். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஓமை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. ஓமை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி நுழைந்து காத்து மகிழை தந்தீரே. நன்றி ஐயா. இதுவரை நடத்தி நுழைந்து காத்து மகிழை தந்தீரே. நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் ஓமலதான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் ஓமலதான். நன்றி நன்றி ஐயா. ஓமை உயர்த்திடுவேன். எல்லாம் சேர்ந்து சொல்லமா? நன்றி 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 ஐயா. ஓமை உயர்த்திடுவேன். நன்றி 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 ஐயா. ஓமை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. ஓமை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி. ஓமை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா.
ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. இந்த கடைசி நாளிலே, இந்த கடைசி வாரத்தின், இந்த வருஷத்தின் கடைசி நாளில் எல்லாம் நன்றி. தேவன் தேவன் நம்மை வழி நடத்தினதுக்காக எல்லாம் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஹalleluya ஹalleluya. அதை விட்டு நமக்கு வேற எந்த தகுதியும் இல்லை. நாம் வெறும் அவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் தான் முடியும். தேவனுக்காக நாம் பதிலாக எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் நாம் அவரை ஆராதிக்கலாம், அவரை துதிக்கலாம், அவரை எப்பொழுதும் நாம் உயர்த்தி வைக்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உம்மையே நானே சேப்பேன், உம்மையே நானே சேப்பேன், உம்மையே நானே சேப்பேன். உன்னதரே செய்யா
ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக புஷ்பா சிஸ்டர் அவர்கள் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நான் ஸ்துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. 2023 வருஷத்து ஆண்டவரே கடைசி வாரத்தில் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுவான். எங்களுக்கு நீங்க புத்திர சிகாரத்தை தானமாய் தந்ததுக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் இல்லாத போயிருக்கும் உங்களுடைய கிருபை இருக்கின்றதுனால் எங்கள் ஆண்டவரை உயிரோடு கூட இருக்குதப்பா. வருஷ ஆரம்பத்தில் இருந்த பலரும் இந்த உலகத்தை விட்டு போன போதும் எங்கள் ஆரோக்கியத்தோடு இருத்தி ஆஸ்பத்திரியில் படுக்கையில் ஆண்டவரை படுக்காதது படி எங்களை சுகத்தோடு பலத்தோடு கூட நிறுத்தி இருக்கின்றதுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நிற்குந்தவர் வீடாதிருக்க எச்சரிக்கையாயிருக்க கடவுள் வேதத்தின் படி ஆண்டவரே நாங்கள் வந்து உணர்வுள்ளவராயிருக்கான் உதவி செய்யும். கடைசி ஆராதனை சன்னிதியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். புது வருஷத்தை எங்களை காலி வைக்கும்போது நாங்கள் எங்களை ஆண்டவரை நிதானிச்சறிந்து செய்யும். வேதனிப்பிக்கின்ற வழியில் எங்களுக்கு உண்டோ என்று ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை நிதானிக்கிறதுக்கு உதவி செய்யும். பல்காலம் எங்களை உணர்த்தி நீங்க பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை குறவுகளை உணர்த்தி காட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்கள் 6 பரிசுத்தர் என்னிடத்தில் பாவம் இல்லையேன்னு சொன்னா என்னையே நான் ஏமாத்துகிறான் பவுல் சொன்னாரப்பா. அதே போல நாங்கள் எங்களை ஏமாத்த கூடாது ஆண்டவரே. எங்களோட வஸ்திரம் வேத வஸ்திரத்தினால் எங்களுடைய கிருதயங்களை விருத்த சேதனம் செய்து நீங்க பேச வேண்டும் என்று அடியேன் ஜெபிக்கிறேன் அப்பா. பேசுறது ஆசனம் மறைச்சு நீ வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. பேச வேண்டவர் மாம்சம் அல்ல தேவனவர் நீங்கள் அல்ல. தேவன் ஆவியானவர் பேசுவது சொல்லி இருக்கிறாரப்பா. எங்களுக்கு சேதனைகள் ஆண்டவரை விருத்த சேதனம் செய்யும். வேத வசனத்தை எங்களுக்குள்ள தாரும். எங்களை பாவங்களை உணர்த்தி ஆண்டவரே ஒரு புது மனுஷனாயிட்டு நாள தினத்தில் காலி வைக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நீங்க உங்களுடைய கரங்களுக்கு தருகிறேன். தொடக்கும் போது இதுவரைக்கும் இருந்ததுக்கு நன்றி ஆண்டவரே. முடிவு வரைக்கும் இருந்து வழி நடத்தி கொள்ள வேண்டும் அப்பா. எந்த விதத்தில் விரோதமாய் தடை பண்ணாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோட உள்ளத்தை ஆழங்களை அறிஞ்சு பூவின் உள்ளங்களை அறியுந்த தேவன் எங்களை ஆண்டவர் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களை முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரா. பஷீரா கலவரியா ஓரி பஷபர கபலதியா பாதாளத்தில் சாத்தாரே உரி கந்துரியா ஷபரதியா துரி கபலவடியா துரிபா ஓரி நரி ஷரரி கபலதியா துரங்களவா வாய்களை கட்டுன சாத்தானின் தடத்தை விட்டு விலகி போய்டு பாதாளத்தில் கட்டளையிடுங்க. நீங்க பேசும் ஆண்டவரே தாசனை மறைச்சு வெளிப்படும் ஆண்டவரே. என்னுடைய கிருதயங்களை ஆண்டவரை சோத்த முறிக்கும் அளவில் பட்டயத்தோடு கூட அடுக்கும் அளவில் ஏற்ற வசனத்தை தாரும் ஆண்டவரே. வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மீதியான நேரத்தை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நிறுத்திக்கொள்ளும் ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் நாமத்தை வேண்டி ஜெபங்கள் நல்ல தகப்பனே ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? 23வது வருஷம் போகுதுன்னு சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவன் நமக்கு நல்லவராய் இருந்தார் என்று சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. 23வது வருஷத்தில் தேவன் நமக்கு நல்லவராய் இருந்தார். எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ தேவன் நாம் தேவனை மறந்திருந்தாலும் தேவன் நம்மை மறப்பதில்லை, மறக்கவும் இல்லை. மறந்திருந்தால் நாம் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கவும் மாட்டோம். ஆனால் தேவன் நம்மை மறக்காமல் நாம் தேவன் நம்மை இதுவரைக்கும் அவர் காத்து வந்தார். இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் இன்றைக்கு ஈவினிங் சர்வீஸ் இருக்காது. ஆனால் என்ன சர்வீஸ் இருக்கும்? வாட்ச் நைட் சர்வீஸ் இருக்கும். 10:30 மணிக்கு வாட்ச் நைட் சர்வீஸ். எல்லாரும் வந்துடுங்க. 10:30 மணியிலேருந்து ஒரு 1-1:30க்கு நான் முடிச்சிருவோம். சிலரெல்லாம் வேலைக்கு போகணும், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு முதல் நாள் வேலைக்கு போகிறவங்க போகலாம், பார்ட்டிக்கு போகிறவங்க போகலாம், எல்லாமே என்ன பண்ணலாம் போகலாம். அதனால் 10:30லேருந்து 1:30 மணி வரைக்கும் நாம் தேவனை ஆராதித்து புது வருஷத்துக்குள் ஆராதனை மூலமாய் நாம் என்ன பண்ணுவோம்? நாம் தொடங்குவோம். ஏன் இந்த வாட்ச் நைட் சர்வீஸ்னால் வருஷத்தின் முதல் நாள் எப்படி நாம் தொடங்கணுமா? ஆராதனையிலும்
ஸ்தோத்திரத்தோடும் நாம் தொடங்கி அன்றைக்கே முடிச்சிடுறதில்ல. அது என்ன பண்ணணும், அந்த வருஷம் முழுவதும் அது இருக்கணும்னு இல்லைங்களா? அதனால் இந்த வருஷம் முழுவதும் இருக்கிறபடினால தான் நாம் என்ன பண்ணுறோம், ஆராதனையில் நாம் இருப்போம். அதனால் 10:30 மணிக்கு நீங்கள் எல்லாரும் வந்துடுங்க. அடுத்ததாக சண்டே கிளாஸ் அடுத்த வாரத்திலேருந்து மறுபடியும் தொடங்கும். 7ஆம் தேதியிலேருந்து சண்டே கிளாஸ் தொடங்கும். உங்களுடைய பசங்களெல்லாம் அனுப்புங்க. பக்கம் பக்கத்தில் இருக்கிற பசங்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க. அவங்களும் தேவனை வந்து தெரிந்து கொள்ளும்படியாக நீங்கள் அவங்களையும் கொண்டுட்டு வாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபம் இருக்கும். அதே போல் காத்திருப்பு ஜெபம் சனிக்கிழமை இருக்கும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் மாமா வீட்டில் இருக்கும். இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் ஞாபகத்தில் வைத்து உங்களுக்கு எந்த நாளிலே உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ, நேரம் இருக்கிறதோ, அந்த நாளில் என்ன பண்ணுங்க, நீங்கள் வாங்க. வேலைக்கு போகிறவங்களெல்லாம் வர சொல்ல முடியாது, நீங்கள் டியூஸ்டே வாங்க, ஃப்ரைடே வாங்கன்னு. ஆனால் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த நாளிலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஜெப கூட்டத்தில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால இன்றைக்கு சண்டே கிளாஸ் இன்றைக்கி இல்லை, நேரடியாக 10:30 மணிக்கு எல்லாரும் வந்துடுங்க. நாம் 10:30 மணிக்கு வாட்ச் நைட் சர்வீஸை நாம் தொடங்குவோம். இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையாய் நாம் காணிக்கையும் தசம பாகத்தையும் நாம் கொடுப்போம். இந்நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
செவிப்போம். காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக ஜெசந்தா சிஸ்டர் அவர்கள் செவிக்க முடிய கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆவியானவரே, இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, நீ எத்தினி நல்லவர் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, இந்த வருடத்தில் ஆண்டவரே கடைசி நாள்ல ஆண்டவரே இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற இயேசப்பா, இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே நீங்க கண்மணி போல உள்ளங்கையில வைத்து ஆண்டவரே நீர் பாதுகாத்ததுக்காக நன்றி இயேசப்பா. ஆவியானவரே அப்பா, நம்ம நிற்பது நிர்மூலமாகாத இருப்பது சுத்த கிருபை இயேசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே உம்மை அறியாமல் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே மண்ணோட மண்ணா இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனாலும் தேவனே கர்த்தாவே எங்களுக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே நீர் பாதுகாத்த ஆண்டவரை வழிநடத்து வந்த தேவனே உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் ஆண்டவரை நம்ம ஜீவனோட இருக்கிறது உம்முடைய சுத்த கிருபை இயேசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நாம மரண படுக்கையில உழாமல் ஆண்டவரே, வியாதிகளில் உழாதது உளுந்தாலும் ஆண்டவரே அப்பா நம்மளை தேற்றி ஆற்றி ஆண்டவரே தேவனை கர்த்தாவே அப்பா எங்களை சுகமாக்கி ஆண்டவரே தேவனை கர்த்தாவே எங்களை ஆண்டவரை வழிநடத்தின தேவனை உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலேயே ஆண்டவரை தேவனை கர்த்தாவே இந்த இடத்துல நம்ம கூடி வந்த ஆண்டவரை உம்மை ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவரே அப்பா எங்களை தகுதிப்படுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாளை காணாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த காணிக்கைக்காக ஆண்டவரே தேவனை கர்த்தாவே ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, நீங்க கொடுத்த ஆண்டவரே தேவனை கர்த்தாவே கொடுத்ததில் ஆண்டவரே அப்பா நம்ம போட்ட காணிக்கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, போடாத இருக்கிற கரங்களையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தேவனை கர்த்தாவே இயேசப்பா நீங்க அப்பா 30 60 100 படுக்க ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க இயேசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை. கொடுக்காத இருக்கிற கரங்களையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனை கர்த்தாவே நீங்க கொடுக்கிற வசனத்தை ஆண்டவரே அப்பா தேவனை கர்த்தாவே ஊழியக்கார மூலியமா நீங்க பேசுங்க இயேசப்பா. மோசையோட பேசின தேவனே, எலியாவோட பேசின தேவனே, எங்களோட நீங்க பேசுங்க இயேசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, சத்தியத்தை சத்தியமா போதிக்க முடிய கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஒரு வார்த்தையை கூட்டாமல் ஒரு வார்த்தையை கழிக்காமல் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்பா நீங்க பேச முடிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஊழியக்கார மறுத்த ஆண்டவரே நீங்க பேசுங்க இயேசுவே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. மோசேவுடைய வாய் ஆண்டவரே ஆரோனன் இருந்த போல் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அவருடைய வாய் ஆண்டவரே நீரா இருந்த ஆண்டவரே. ஒரு வார்த்தையிலும் ஆண்டவரே தேவனை கர்த்தாவே உம்முடைய ஜீவன் இருந்த ஆண்டவரே. அப்பா தேவனை கர்த்தாவே போஷிக்க முடிய ஆண்டவரே பேச முடிய ஆண்டவரை கிருபை செய்யுங்க இயேசப்பா. அந்த வார்த்தைகள் ஒருத்தருடைய இருதயத்தை தொட முடிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல இந்த ஆண்டவரே தேவனை கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே மன்னாவா ஆண்டவரே அப்பா படுந்து கொண்ட ஆண்டவரே தேவனை கர்த்தாவே கடந்து போக முடிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல வந்தவங்க ஒருத்தரும் ஆண்டவரே அப்பா வெறுமையா போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே உம்முடைய கிருபையோடு ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தோடு ஆண்டவரே தேவனை கர்த்தாவே ஆவியானவரே விடுதலையோடு கடந்து போக முடிய கிருபை செய்யுங்க இயேசப்பா. அப்பா தேவனே கர்த்தாவே இந்த வருடம் முழுவதும் நீங்க காத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே இந்த சபையுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க இயேசப்பா. ஆத்மகளை கொண்டு வாருங்க இயேசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எல்லாருடைய எல்லா ஜனத்துகளையும் ஆண்டவரே அப்பா ஆத்ம பாரங்களை தாருங்க இயேசுவே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, அப்படி செய்ய போற காரியத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எல்லா பொறுப்பு நீர் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்க சிறுகணும் ஆண்டவரே, நீங்க பெருகணும் ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுப்பிதாவே. உட்காருவோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளா
நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஒரு வருஷத்தை நாம் கடந்து விட்டோம். ஒரு வருஷத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். எத்தனையோ காரியங்கள் நாம் இதையெல்லாம் என்னத்துக்கு செஞ்சோன்னு கூட சில நேரம் யோசிப்போம். சில காரியங்கள் தேவன் நாம் செய்ததை நினைத்து கூட சில சந்தோஷமான காரியங்களும் இருக்கும், சில துக்கமான காரியங்கள். ஒரு வருஷமாய் நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போது ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னா ஒரு வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் முதிர்ச்சி மெச்சூரிட்டி ஆகிட்டீங்க இல்லைங்களா? சில காரியங்கள் கற்றுக்கொண்டதுனால என்ன பண்ணீங்க, கொஞ்சம் ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. அடுத்த தடவை இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கூட யோசிப்பீங்க. எல்லாம் சரிதான், எல்லாமே சரி. ஆனால் ஒரு காரியத்தை நாம் யோசிச்சிருக்கிறோம் என்றால், ஒரு வருஷம் கடந்து விட்டதுன்னா ஒரு வருஷம் தேவனுடைய வருகைக்கு நாம் என்ன பண்ணிட்டோம், நெருங்கி இருக்கிறோம். போன வருஷம் நம்ம நினைச்சோம்னா தேவனுடைய வருகை ஒரு 10 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் இருக்குதுன்னா அப்போ இந்த வருஷம் நம்ம வந்துட்டோம்னா இப்போ தேவனுடைய வருகை எவ்வளோ இருக்குது, 9 வருஷம் இருக்குது. அடுத்த வருஷம் வந்துருச்சுன்னா தேவனுடைய வருகை. அப்போது ஒரு வருஷம் நமக்கு நியமித்த நாட்கள் அது எவ்வளோவென்று அது அவ்வளோதான். அதை நம்ம தாண்டவே முடியுமா, முடியாதா? முடியாது இல்லைங்களா? ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் கேட்டான், 15 வருஷம் கொடுத்தாரு. ஆனால் 15 வருஷம் உபத்தில் இருந்தான். எனக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுப்பா ஏசப்பா அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் 15 வருஷம் கொடுக்குறாரு. ஆனால் 15 வருஷம் அவனுக்கு என்னவா இருந்தது, உபத்திரமாக தானே இருந்தது. அப்போது அதுக்கு தான் நீங்கள் யோபுலை பார்க்கும்போது 14ஆம் அதிகாரம் நீங்கள் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். யோபு 14:5. ಮನುಷ್ಯನ ದಿನಗಳು ಇಷ್ಟೇ ಎಂಬುದು ತೀರ್ಮಾನವಾಗಿದೆಯಲ್ವಾ? ಅವನ ತಿಂಗಳುಗಳ ಲೆಕ್ಕವು ನಿನಗೆ ಗೊತ್ತು. ಹೇಗೆ ಗೊತ್ತು? ದಾಟಲಾರದ ಗಡಿಗಳನ್ನು ಅವನಿಗೆ ನೇಮಿಸಿದ್ದಿ. ಹೌದು, ದಾಟಲಾರದ ಗಡಿಗಳನ್ನು ಅವನಿಗೆ ನೀವೇನ್ ಮಾಡಿದ್ದೀರಾ, ನೇಮಿಸಿದ್ದಿ. வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையா? அவனுடைய நாட்கள் இவ்வளவுதான் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போக கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினேன். ஆமா, கடந்து போகாத எல்லையை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். அப்போ ஒவ்வொரு வருஷமும் நாம் ஒவ்வொரு நியூ இயரும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம்னா ஒவ்வொரு தேவனுடைய வருகைக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பக்கத்தில் போயிட்டு இருக்கிறோம் தான் என்ற அர்த்தம். நாம் இந்த காரியத்தை மறந்துடுவோம், இது எல்லா காரியத்தையும் ஞாபகத்தில் வச்சுட்டு இருப்போம். இந்த வருஷம் முடியாததெல்லாம் நான் என்ன பண்ணுங்க, அடுத்த வருஷம் எப்படியாச்சும் பண்ணிடணுங்க. இந்த வருஷம்தான் வீடு கட்ட முடியல, ஆனால் அடுத்த வருஷம் எப்படியாச்சும் வீட்டை கட்டிடுவேன். இந்த வருஷம்தான் என்னால் இதை பண்ண முடியல, ஆனால் அடுத்த வருஷம் நான் என்ன பண்ணிடுவேன், நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். இந்த வருஷம்தான் கல்யாணம் பண்ண முடியல, அடுத்த வருஷம் இல்லை பரவாயில்ல,
எல்லாம் கல்யாணமான மக்கள் தான் இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் யோசிக்க முடியாது, அவங்க பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க போல எல்லாரும். அப்போது இந்த வருஷம்தான் நான் இதை செய்ய முடியல, ஆனால் அடுத்த வருஷம்தான் என்ன பண்ணிடுவேன், நான் இதை செய்திருவேன். ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா, இந்த வருஷம்தான் நான் ஏனோ தானோ நடந்தேன், அடுத்த வருஷம் நான் பரிசுத்தமாய் தேவனுக்காய் வாழுவேன். அல்லேலூயா. இந்த வருஷம்தான் நான் சில காரியங்களினாலே நான் தேவனை விட்டு நான் தூரமாய் போய்விட்டேன், ஆனால் இந்த வருஷம் புது வருஷத்தில் நான் தேவனை விட்டு நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், தூரம் போக மாட்டேன். எல்லா காரியமும் அது முக்கியம் இல்லைங்க. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் பரலோகம் போகலாம். சில நினச்சிட்டாங்க, எப்படியாச்சும் வீட்டை கட்டுறீங்க, என்னத்தை கட்டுறீங்க, என்ன எடுத்துகிட்டு போகிறக்கா கட்டுறீங்க, எப்படியாச்சும் என்ன பண்ணிடணுமா, ஆமாம் எப்படியாச்சும் நான் இதை பண்ணிடணும், எப்படியாச்சும் பரலோகம் கொண்டுட்டு போகாது. எந்த எப்படியாச்சும் என்ன பண்ணாது, ஆமாம் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் பரலோகம் போக முடியும். வாடகை வீட்டில் இருந்தால் ஈஸியாக பரலோகம் போகலாம். சொந்த வீடை கட்டிட்டா தான் ஐயோ வீட்டை விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு யோசனை பண்ணிட்டு, வாடகை வீட்டில் இருந்தால் ஈஸியாக போயிடலாம் இல்லையா. அப்போது தேவன் நமக்கு நியமித்த நாள் இல்லை, தேவனுடைய வருகை எது முந்தினாலும் நாம் அவரிடத்தில் போக நாம் ஆயத்தமாக இருக்கதான் இந்த புது வருஷம் நம்ம எச்சரிக்கிறது. நமக்கு புது வருஷத்தில் நான் புதுசாக பண்ணுறேன், அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, தேவன் உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பாருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுப்பாரு. நீங்கள் அதனாலலாம் நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க. நீங்கள் அதை செஞ்சிட்டீங்களா, இது செஞ்சிட்டீங்களா, உயர்ந்துட்டீங்களா, அந்த பொசிஷனுக்கு வந்துட்டேன், இந்த பொசிஷனுக்கு வந்துட்டேன், எப்படியாச்சும் நான் எப்படியாச்சும் 6 டிஜிட் சேல்ரி வாங்கணும். எங்கள் காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, எப்படியாச்சும் 5 டிஜிட் சேல்ரி. என்னது? ஆமாம், ஏன்னா அந்த காலத்தில் 10,000 ரூபாய் சம்பளம்னா அது பெரிய 5 டிஜிட்டு தான். நம்ம அவங்க எல்லாத்துக்கும் குறிக்கோள் என்ன இருக்கும், எப்படியாச்சும் 10,000 5 டிஜிட் சேல்ரி வாங்கணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் 6 டிஜிட் சேல்ரி வாங்கணும். அது 6 டிஜிட்டோ 7 டிஜிட்டோ அது ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த வருஷத்தில் உங்களுக்கு 6 டிஜிட் வேணும்னா அவர் கொடுப்பார். உங்களுக்கு அது தேவையாக இருந்தால் அதை கொடுப்பார். அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஆனால் ஒன்று மாத்திரம் கவலைப்படணும், ஆண்டவரே புது வருஷத்துக்குள்ளே நான் சொல்கிறேன், எனக்கு என்ன கொடுங்க, புது கிருபை தாங்க, புது கிருபை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது கிருபை தேவை தேவா, புது கிருபை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நடத்தும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நடத்தும். அப்போ தேவன், நான் புதிய வருஷத்துக்குள் நான் நுழைறப்பா, எனக்கு என்ன தாங்க, எனக்கு ஒரு புது கிருபை தாங்க, இந்த வருஷத்துல எனக்கு ஒரு புது கிருபை தாங்க. எதற்காக இந்த புது கிருபை? இந்த புது கிருபை நான் இன்னும் பரிசுத்தமாக முடியாதுதான். அல்லேலூயா. இந்த புது கிருபை நான் உம்மோடு நான் வாழ எனக்கு இந்த புது கிருபை தாங்க. அப்போ நமக்கு நம்முடைய நோக்கம் எல்லாம் எப்படி இருக்கணுமா, அதுதான் 102ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிங்கள். 102ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் 11ங்க. என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறது. ஆமா, உம்முடைய என் நாட்கள் போதும், என்னுடைய நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவனே, கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஆமா, நான் என்னுடைய நாட்கள் எப்படி இருக்குதா, சாஞ்சு போற இருக்குது, சாயந்தரம் நிழலை போல இருக்கிறது. அப்போ நமக்கு என்னதான் உதவி தேவை,
என்றென்றைக்கும் இருக்கிற தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்போ தேவனே நீங்களும் எப்பொழுதும் இருக்கிறீங்க, என்னை நினைத்து கொள்ளுங்க. அப்போ அதுக்கு தான் நமக்கு புது கிருபை. அப்போ புது வருஷத்தில் நாம் நுழையிற போகிறோம் என்றால் நமக்கு நீங்கள் அதே தான். நீங்கள் யோபை பார்க்கும்போது என்னது, ஒரு மரத்துக்கு இருக்கிற நம்பிக்கை கூட நமக்கு இல்லைங்க. உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் மரத்தை வெட்டி போட்டிங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுமோ, அது மறுபடியும் அது தொழிற்கும். நமக்கு அப்பேற்பட்ட இது கிடைக்கல. இல்லை நம்மளை புதைச்சாங்கன்னா மறுபடியும் எந்திரிச்சு வருவான்னு அப்படி இல்லை. ஆனால் மரத்தை அப்படி போட்டுறீங்க, அது என்ன பண்ணுமா, தொழிற்கும். அதுதான் யோபு சொல்கிற அப்படி இல்லைங்களா. அதுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட நமக்கு இல்லை. அப்போ அதுக்கு விட ஜாக்கிரதையாக நாம இருக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். அல்லேலூயா. நமக்கு இன்னொரு சான்ஸ் இல்லைங்க. இந்த சான்ஸ் முடிஞ்சதுன்னா அவ்வளோதான். 10-20 வருஷமாக நான் நல்லா இருந்துட்டு இந்த வருஷத்தில் நான் தேவனை விட்டு போயிட்டேன், தேவன் வந்துட்டார்னா உங்கள் 20 வருஷத்தை ஆண்டவர் பார்க்க மாட்டார். உங்கள் 20 வருஷத்தை ஆண்டவர் பரவாயில்ல, அன்னைக்கு அவன் நல்லா இருந்தான், அதனால் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், இன்றைக்கி பாவியாக இருந்தாலும் நான் பரலோகத்துக்கு கொண்டுட்டு போவாரா? இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு தான் பார்ப்பார். நீங்கள் 20 வருஷமாக பாவியாக இருந்து இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்பி ஐயோ ஆண்டவரே இன்னும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்துட்டார்னா நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க. அல்லேலூயா. அதனால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே உங்கள் பயோடேட்டா, நான் 40 வருஷம் FGCIயில் இருந்தேன், அதனால் என்னை பரலோகத்துக்கு சேர்த்துக்கொள்ளுப்பா. 40 வருஷம் எங்கே இருந்தீங்களா? ஆமாம். அதனால் என்னை சேர்த்துக்கொள்ளுங்கன்னா யாரும் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க. 40 வருஷம் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தான் ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. அப்போ நாம் இந்த வருஷத்தின் கடைசியில் வரும்போது ஒரு ஞாபகம் நமக்கு வர வேண்டும். நாம் எப்பேற்பட்ட நிலைமையில் நாம் இருக்கிறோம். இந்த புது வருஷத்துக்குள்ளே நாம் நுழைகிற நமக்குள்ளே நாம் எப்படி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று தான் நமக்கு நம்ம இருக்கணும். அதே வாசிங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்ಟರ್. ಐಶ್ವರ್ಯವಂತನಾದ ಸಹೋದರನು ತಾನು ಹೀನ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದನೆಂದು ಉಲ್ಲಾಸ ಪಡಲಿ, ಯಾಕೆಂದರೆ ಐಶ್ವರ್ಯವಂತನು ಹುಲ್ಲಿನ ಹೂವಿನಂತೆ ಗತಿಸಿ ಹೋಗುವನು. ಸೂರ್ಯನು ಉದಯಿಸಿ ಉಷ್ಣವಾದ ಗಾಳಿ ಬೀಸಿ ಹುಲ್ಲನ್ನು ಬಾಡಿಸಲು ಆ ಹುಲ್ಲಿನ ಹೂವು ಉದರಿ ಅದರ ರೂಪದ ಸೊಗಸು ಕೆಡುವುದಷ್ಟೇ. ಹೀಗೆಯೇ ಐಶ್ವರ್ಯವಂತನು ತನ್ನ ವ್ಯವಹಾರಗಳಲ್ಲಿಯೇ ಕುಂದಿ ಹೋಗುವುದು. ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். ஆமாங்க, அவன் என்னவா, புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். ஆமாங்க. ஏன் இதையெல்லாம் இன்றைக்கு நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம்னா, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவன் பார்க்க மாட்டார். நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை பக்கத்தில் இருக்கிற கல்லனை பார்த்து சொல்கிற, அப்படி நீ என்னோடு இன்றைக்கு எங்கே இருப்பையா, பரதேசியில் இருப்ப. அப்படி பக்கத்தில் அவன் ஆண்டவர் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருந்தா எங்கே பக்கத்தில் கூட சேர்த்துருக்கவே முடியாது இல்லைங்களா. அவன் என்ன பண்ணானோ தெரில, அவனை என்ன பண்ணிட்டாங்க, இதில் போட்டு அடிச்சு அவனை சாக வைக்கணும்னு அவனை தீர்மானம் பண்ணாங்க. அப்போ ஆனாலும் தேவன் அவனை பார்த்து, நீ இன்றைக்கு என்ன பண்ணுவ, என்னோடு நீ பரதேசியில் இருப்ப. அதனால நாம் இந்த நாட்களிலே நீங்கள் எல்லா சூழ்நிலையும் நீங்கள் பார்க்கும்போது நமக்கு தேவனுடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது என்று தான் அது ஞாபகப்படுத்துது. இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் என்ன சொல்லுகிறது, இன்னும் சீக்கிரமாக ஆண்டவர் வரப்போகிறார் என்று சொல்லுகிறது. எல்லாமே ஆயத்தமாயிருச்சு. என்னத்துக்கு, ஆலயத்தை கட்ட எல்லாமே என்னவாயிருச்சு, ஆயத்தமாயிருச்சு.
அப்போ எல்லாமே ஆயத்தம் ஆயிடுச்சுன்னா ஆண்டவருடைய வருகையும் என்னவா இருக்குது, ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறது. அப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் முதல் ப்ரிஃபரன்ஸ், முதல் ப்ரையாரிட்டி, நீங்கள் வீடு கட்ட வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை, அப்படியெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. கார் வாங்க வேண்டாம்னு இல்லை, ஆனால் எல்லாம் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நீங்கள் பிளான் போடுங்க. ஆனால் அதுக்கு விட மேலான ஒரு பிளான் என்னென்னா, நான் தேவனோடு வருகையில் நான் கூட செல்ல வேண்டும் என்று தான். அந்த பிளான் தான் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும். நம்ம ப்ரையாரிட்டி அது இருக்கணும். அதை வச்சுட்டு அடுத்ததாக நம்ம என்ன பிளான் போட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் அதை உங்களுக்கு வாய்க்க செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் அதால் நமக்கு முக்கியமான காரியம் எல்லாத்துக்கும் விட தேவனுடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. அது இந்த 24வது வருஷத்தில் வந்தால் கூட நம்ம அதை என்ன பண்ண முடியாது, ஆச்சரியப்பட முடியவே முடியாது. தேவனுடைய வருகை அப்படி இருக்கிறது இல்லைங்களா? எல்லா பக்கம் பயம், திடீர்னு பார்த்தா கொரோனாங்கிறோம். கொரோனா இல்லாட்டின்னு கூட பயப்படுத்துறதுக்கு 4 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வருது, கொரோனா வந்துடும், நீங்கள் செத்துருவீங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் மறுபடியும் இன்னொரு இன்ஜெக்ஷனும் போட்டுக்குங்க. வேக்சினேஷன் சேல் ஆகிறதெல்லாம் கம்மியாயிடுச்சு, சரி மறுபடியும். ஆமாம், ஒரு டாக்டர் அதுதான் சொல்லிட்டு இருந்தா, நீங்கள் போட்ட வேக்சின் இந்த இதுக்கு அது உபயோகமாக இருக்குதான்னு நமக்கு இன்னும் தெரியாதுங்க. இன்னும் அது என்ன பண்ணணுமா, அவங்க ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணோம்னா தான் தெரியும் நீங்கள் வேக்சினேஷன் போட்டது அது இதுக்கும். ஆமாம், எத்தனை பேர் வேக்சினேஷன் போட்டீங்க? இல்லை, இவங்கெல்லாம் வேலைக்காக போட்டாங்க, அவங்கள விடுங்க. வீட்டில் சும்மா இருக்கிறவங்கெல்லாம் எத்தனை பேர் போட்டீங்க? பரவாயில்ல, ஒரு 2 பேர் தானா, பரவாயில்ல, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிட்டோம். அப்போது நம்ம இப்பேற்பட்ட பயங்கள் எல்லாம் நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நமக்கு என்னவா இருக்கணுமா, நாம் தேவனிடத்தில் நமக்கு நாம் பரிசுத்தமாய் வாழதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாசிக்கணும். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அது பார்த்தா பண்ணுங்க. 6:19 ಕೊರಿಂಥಿಯರ್ 6ಆಮ್ ಅಧಿಕಾರಂ 19ಆಮ್ ವಚನತೆ ವಾಸಿಕೆ. ದೇವರಿಂದ ದೊರಕಿ ನಿಮ್ಮೊಳಗೆ ನೆಲೆಗೊಂಡಿರುವ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ನಿಮ್ಮ ದೇಹವು ಗರ್ಭಗುಡಿಯಾಗಿದೆಂಬುದು ನಿಮಗೆ ತಿಳಿಯದೋ? ನೀವು ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಸೊತ್ತಲ್ಲ, ನೀವು ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಸೊತ್ತಲ್ಲ, ನೀವು ಕ್ರಯಕ್ಕೆ ಕೊಳ್ಳಪಟ್ಟವರು. ಹೌದು, ನೀವೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡಿದಾರವ, ನಿಮ್ನೆಲ್ಲ ದೇವ್ರು ಹೆಂಗ್ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ, ಕ್ರಯಕ್ಕೆ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. ಆದ ಕಾರಣ ನಿಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಭಾವವನ್ನು ಪ್ರಕಾಶಪಡಿಸಿರಿ. ಹೌದು, என்ன பண்ணணுமா, தேவர மகிமையை நீங்க வெளிப்படுத்துங்க. இல்லைங்களா? வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். ஆமா, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார் என்கிற ஆலயம் நீங்கள் என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமா, நீங்க உங்களுடையவர்கள் அல்லங்க. போதும் இருங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற எல்லாமும். நிறைய சபையில் பிரச்சனை என்னன்னா, ஏன் நான் செய்யக்கூடாது, நான் ஏன் இப்படி வாழக்கூடாது, நான் ஏன் இதை, ஆமாம், ஏன் நான் இப்படி தான் இருக்கணுமா, நான் இப்படி தான் நான் வாழணுமா? ஒன்று மாத்திரம் ஞாபகம் பண்ணிக்கங்க, நீங்கள் யார் இல்லை, நீங்கள் இல்லை, அதில் இன்னொரு வார்த்தை, உங்களுக்கு சொந்தம் இல்லை. வாசிங்க, அதை நீங்க யார் இல்லையா, சொந்த சொத்து இல்லை. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஆமா, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லங்க. இதை நம்ம நல்ல ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கணும்.
நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டா நம்ம இஷ்டப்படி நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு போக முடியுமா? ஏன்? அங்கே சேர்ந்தோன்னே நாம் நம்ம என்ன ஆயிரும், அந்த ஸ்கூலினோட பகுதி ஆயிடும். அப்போ ஸ்கூலில் எந்த மாதிரி யூனிஃபார்ம் சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் போடணும். அவங்க என்ன போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் செய்யணும் இல்லையா? ஏன் நான் பண்ணக்கூடாதா? ஏன் நான் ஏன் இப்படி போகணும்? அவங்க ஸ்கர்ட் போட்டுட்டு வந்து சொன்னால் நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு போகிறேன் சொல்கிறீங்களா? இதையெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஆனால் சபையில் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கன்னா அதுக்கு 100 கேள்வி கேட்பாங்க. 100. ஆமாம். ஏன் இங்கே மாத்திரம் அப்படி பண்ணணும்? ஏன் நாங்கள் அப்படி இருக்கணும்? ஏன் நாங்கள் ஜெபிக்கணும்? ஏன் காலையிலேயே நம்ம ஜெபிக்கணும்? ஆவியானவர் உங்களுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிறாரு. நீங்கள் அவங்களோட நீங்கள் உங்கள் சொத்தே இல்லைங்க, நீங்கள் ஆண்டவருடைய சொத்து. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சும்மா விட்டியாக வாங்கலை. ஆண்டவர் உங்களை விட்டியாக வாங்கலை, காசு கொடுத்து வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. ரத்தத்துக்கு சிந்தி அவர் வாங்கியிருக்கிறாரு. அதனால் அவர் சொல்கிறபடி தான் நீங்கள் நடக்கணும். எங்கள் இஷ்டத்தபடி நாம் நடக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் மொபைல் பார்க்கக்கூடாதுன்னா மொபைல் பார்க்கவே கூடாது. நீங்கள் இது பண்ணக்கூடாதுன்னா அது பண்ணவே கூடாது. என்ன நீங்கள் அதில் ஸ்கூலில் நம்மளே காசு கொடுத்து அது அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? ஸ்கூலில் நம்ம தான் போய் லட்சக்கணக்கில் காசு கொடுக்குறோம். அப்புறம் திரும்ப அவங்க சொல்கிறது நான் கேட்குறோம். நீங்கள் இதுக்கு வாங்கப்பான்னா அதுக்கு போகிறாங்க, இதுக்கு புக்ஸுக்கு காசு கொடுங்க அதுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் உங்களுக்கு காசு கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறாரு. அதனால் ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்ய தான் வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த புது வருஷத்தில் இதை தான் நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, எனக்கு கிரியதை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அவர் நடக்குது எப்படி சொல்கிறாரோ அதன்படி நம்ம நடக்கணும். ஏனென்னால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அது தீர்மானம் பண்ணிருச்சு. அதை தாண்டி நான் என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. 2035 வருஷத்தில் போகணும்னா போயே தான் ஆகணும். இல்லை 2025 வருஷத்தில் போகணும்னா போயே தான் ஆகணும். ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. அப்போ அப்படி இருக்கிற நிலைமையில் நம்ம ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் கேட்டு நாம் பரிசுத்தத்துக்கு நாம் என்ன பண்ணணுமா, நுழையணுங்க. இதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். நமக்கு நாம் சொந்தமே இல்லைன்னு இதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் இருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அங்கே பாருங்க 1000 போவாங்க ஜனங்க. இப்படி சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னப்பா இது வருஷத்தின் கடைசி நாளில் என்னவோ பிரசங்கம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டுட்டு போகும். அல்லேலூயா. நாம் இப்படி நடந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். நித்தியமாய் வாழ தான் இந்த வழி. நித்தியமாய் நம்ம ஆண்டவரோடு இருக்கும்படியாக தான் இந்த சத்திய வேதம் இந்த இடத்துல பேசப்படுகிறது. உங்களை சந்தோஷப்படுத்தி அடுத்த வருஷம் நீங்கள் ஓஹோன்னு இருப்பீங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் 1 kg கோல்டு வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் 2 kg கோல்டு உங்கள் வீட்டுக்கு வரும். ஆமாம், இப்படியெல்லாம் பிரசங்கம் இருக்குது இல்லைங்களா? அவங்க போன இடத்துல கூட அப்படிதான். நீங்கள் ஒரு மூக்குத்தி இங்கே போட்டிங்கன்னா 2 மூக்குத்தி நீங்கள் போட்டுட்ருக்கலாம். அப்படி பிரசங்கம் கேட்டிருக்கிறீங்களா இல்லைங்களா பிரதர்? கேட்டிருக்கிறீங்க. ஒரு மூக்குத்தி காணிக்கைக்கு போடுங்க, அடுத்த வருஷம் 2 மூக்குத்தி உங்களுக்கு இருக்கும். அந்த மூக்குத்தி பரலோகம் கொண்டுட்டு போகாது. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வசனம் தான் உங்களை பரலோகம் கொண்டுட்டு போகும். அல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம கெட்டியாக இருக்கும்போது தான் தேவன் நம்மை என்ன பண்ணுவார், நம்மை வழி நடத்துவார். அது ஏனென்றால் நம்மை தெரிஞ்ச ஜனங்க தான். நம்ம யாரோ சும்மா நான் சொன்னேன் இல்லைங்களா, வெட்டியாக இல்லை. தேவன் நம்மை
தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு பரிசுத்த ஜாதியாய் நம்ம வாழதான் ஆண்டவர். அதுக்கு தான் பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2:9. 1 ಪೇದ್ರು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9. ನಿಮ್ಮನ್ನು ಕತ್ತಲೊಳಗಿಂದ ಕರೆದು ಹೌದು, ಕತ್ತಲೆ ಒಳಗಿಂದ ಕರೆದು ತನ್ನ ಐಶ್ವರ್ಯಕರವಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಸೇರಿಸಿದಾತನ. ಸಾಕು. ನೀವೆಲ್ಲ ಎಲ್ಲಿದ್ವಿ? ಇದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಎಲ್ಲಿದ್ರಿ? கத்தலையில் இದ್ரிங்க. நீங்கெல்லாம் எதுல இருந்தீங்க? நீங்கெல்லாம் இல்லை, எல்லாரும் தான். நாமெல்லாம் எங்க இருந்தோம்? ஆமா, இருட்டுல இருந்து உங்களை காசை கொடுத்து அவர் என்ன பண்ணாராம்? வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வந்தாருங்க. ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಸೇರಿದಾತನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡುವರಾಗುವಂತೆ ದೇವರಾದುಕೊಂಡ ಜನಾಂಗವು, ರಾಜವಂಶಸ್ಥರಾದ ಯಾಜಕರು, ಮೀಸಲಾದ ಜನವು, ದೇವರ ಸ್ವಕೀಯ ಪ್ರಜೆಯೂ ಆಗಿದ್ದೀರಿ. ಹೌದು, நாம இருள இருந்த சும்மா கொண்டுட்டு வரல. அதுதான் நான் சொல்ல வரேன். இருள்ல இருந்து உங்களை வெளிச்சத்துக்கு என்ன கொண்டுட்டு வரல? சும்மா அப்படியே எடுத்துட்டு வந்து வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு வரலங்க. தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அவர் என்ன பண்ணாரா? நம்ம இருள்ல இருந்து நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வந்திருந்தார். சும்மா கொண்டுட்டு வந்திருந்தா கூட சொல்லியிருக்கலாம், என்ன பண்ணீங்க நீங்க? பசங்க கேட்குறாங்க இல்லையா? 30 வயசு ஆச்சுன்னா கேட்குறாங்க, நீ எனக்கு என்ன தான் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு கேட்குறாங்களே இல்லையா? அவங்க பாப்பாரு எப்படி சேர்த்து வச்சிருக்கிறாரு, இவங்க பாரு எப்படி சேர்த்து வச்சிருக்கிறாங்க, நீ எனக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? ஆமாம், அப்படி கேட்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் ரத்தத்தையே சிந்திட்டார், உயிரையே கொடுத்துட்டார். இல்லாட்டி அப்படி தான் நம்மளும் கேட்டிருப்பான், நான் ஏன் வெளிச்சத்துக்கு வரணும், நீ என்ன செஞ்சிட்ட அப்படின்னு கேட்போம். ஆனால் அவர் சொல்கிறாரு, என் உயிரையே கொடுத்தோம்ப்பா, நீ இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரும்படியாக. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்த அடைவன். நீ அது மாத்திரமல்ல, நீங்கள் அப்படி தமிழில் வாசிங்க, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அப்போ 10ஆம் வசனம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. ஆமா, முன்னே நீங்க யாரா இருக்கல? தேவனுடைய ஜனங்களாய் நீங்க இருக்க. இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். ஆமா, அவருடைய ஜனங்களாய் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஜனங்க, நாங்கெல்லாம் அவருடைய ஜனங்க. டெல்லியிலாம் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் இருக்குது. ஸ்டீஃபன்ஸ் காலேஜினோட கட் ஆஃப் பிகாமுக்கு எவ்வளோ தெரியுங்களா? தெரியுமா அருண்? தெரியாதா? 99.2%. அங்கே அந்த காலேஜில் சேரணுன்னா, எஸ்பெஷலி அது காமர்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ். காமர்ஸில் அந்த காலேஜில் நீங்கள் சேரணுன்னா நீங்கள் 99% வாங்கியிருந்தாலும் இடம் கிடைக்காது. 99% வாங்கியிருந்தாலும் இடம் கிடைக்காது. 99.2 லாஸ்ட் டைம் நான் படிக்கும்போது அதனோட கட் ஆஃப். அப்போ அங்கே சேர்ந்தவங்கெல்லாம் எவ்வளோ % வாங்கியிருப்பாங்க? 99.3, 99.4, 99.6, 7, 8 வாங்கினவங்க தான் அந்த ஸ்டீஃபன்ஸ் காலேஜில் என்ன பண்ணுவாங்களாம்? ஆமாம், அவங்க ஸ்டீஃபன்ஸ் காலேஜுங்கிறது அவ்வளோ பெருமையாக அவங்க, நான் என்ன ஸ்டீஃபானிஸ்ன்னு அவங்க பேர், ஐ எம் ஸ்டெஃபானிஸ் அப்படின்னா என்ன, நான் ஸ்டீஃபன். அவ்வளோ பெருமையாக அவங்க பேசிக்குவாங்க. உலகத்தில் இருக்கிற வெறும் காமர்ஸுக்கே அவ்வளோ பெருமை இருந்தா, என் அப்பா இந்த உலகத்தையே படைச்ச ஆண்டவரை அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சொந்த ஜனங்களாய் இருக்கும்போது எவ்வளோ பெருமை இருக்கணும். அல்லேலூயா. நாங்கள் நடக்கும்போது எப்படி இருக்கணும், நாங்கள் பேசும்போது எப்படி இருக்கணும், அதுதான் இந்த வருஷத்தில் நாம் கடைபிடிக்கணும். நாம் நடக்கும்போதே என் ஆண்டவருடைய பிள்ளை நான்,
இந்த உலகத்தையெல்லாம் நீ காசு கொடுத்து 2 கோடி வாங்குற காருக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் நீ அப்பா அப்பான்னு சொல்ற ஒரு இருக்கணும், ஒரு பெருமை இருக்கணுங்க. நீ அதில் போகலாம், ஆனால் அதை உண்டாக்குனது ஆண்டவர், என் ஆண்டவர் தான். அதை ஞானத்தை கொடுத்த என் ஆண்டவர் தான். நீ 200 மாடி கட்டினாலும் அந்த 200 மாடி கட்டுறக்கு ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா, அவங்க பிள்ளைக்குங்க நான். அப்பேற்பட்ட பெருமை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கை தான் இந்த புது வருஷத்தில் நம்ம வாழ வேண்டும். நாங்களோ எனக்கு சொந்தம் இல்லை, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு சொந்தம். அல்லேலூயா. என்னை என்ன பண்ணார், விலை கொடுத்து அவர் வாங்கி என்னை தன்னுடைய பிள்ளைகளாய் அவர் மாற்றினார். நான் வேறு யாரோ இருந்த 10வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 10வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமாங்க, இப்பொழுதோ நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க, இரக்கம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இது நம்ம ஞாபகத்துக்குள் வைத்து நாம் புது வருஷத்துக்குள் நாம் நுழைவோம். என் தேவனுடைய இரக்கத்தை நான் பெற்றிருக்கிறேங்க. என் தேவனுடைய இரக்கத்தை இங்கே போகிற கோடி கோடியான மக்கள் பெறவில்லை, ஆனால் ஆண்டவர் என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார், ஒரு பரிசுத்த ஜாதியாய் வாழும்படியாக தான், ஒரு பரிசுத்த ஜனங்களாய் நடக்கும்போது தான். புது வருஷத்தில் உங்க பார்த்து சொல்லணும், ஐயோ இவங்க பரிசுத்த ஜாதிங்க, இவங்க ஒரு பரிசுத்த ஜனங்க. உங்கள் பக்கத்தில் வர்றதுக்கு அவங்க பயப்படணும், அசுத்தம் வர்றதுக்கு பயப்படணும். உங்களை பார்த்த பேய்கள் நீங்கள் ஜெபிக்காமே அது ஓடி போகணுங்க. அல்லேலூயா. பேய் எப்படி ஓடி போகணும், நீங்கள் பக்கத்தில் போகும்போது அது ஓடி போகணும். அப்படின்னா அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியும், பேய்கள் ஓடும், உங்களை பார்த்தாவே அது நடுங்கும். அப்போ அப்பேற்பட்ட ஜனங்களாய் நாம் மாற வேண்டும். இந்த புது வருஷத்தில் அப்பேற்பட்ட ஜனங்களாய் நாம் வாழதான் நம்ம இருக்கணும். கொலோசியர் 3:12 வாசிங்க, வாசிட்டு நான் முடிக்கலாம். நீங்கள் தேவனால் ஆமா அப்புறம் 14 போதும் 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 போதும். அதனால தேவனுடைய chosen people, holy and dearly beloved அப்படின்னு போட்டிருக்குது. கன்னடத்தில் எப்படி வாசிங்க, 12வது வசனம் மாத்திரம். ಹೌದು, ನೀವು ದೇವರಿಂದ ಏನಾಗಿದ್ದೀರಾ, ಆರಿಸಿಕೊಂಡು ಪ್ರತಿಷ್ಠಿತರು. ಹೌದು, ನಾವು ಹೆಂಗಾಗಿದ್ದೀರ, தேவರಿಗೆ பிரியனாய் நாம் பிரியணும். அதனால இதை நம்ம ஞாபகத்துக்குள் வச்சு இந்த 2024 வருஷத்துக்குள் நாம் நுழையும் போது நாம் தேவனுடைய ஜனங்களாய் நாம் நுழைவோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் நுழைவோம். நாம் மற்றவர்களுக்கு அவங்க பார்க்கும்போதே சொல்லணும், இவங்க தேவனுடைய மக்கள், இவங்க ஒரு பரிசுத்த ஜாதி என்று பார்க்கும்போதே சொல்லணும். அப்பேற்பட்ட என்ன நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. அடுத்த வருஷத்தில் ஆண்டவர் வந்தாலும் நம்ம என்ன பண்ண ஆச்சரியப்பட தேவையே இல்லை. ஆனால் அதுக்காக நம்ம ஆயத்தமாக இருப்போம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஒரு பரிசுத்த ஜாதியாக நாம் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக எல்லாம் நம்ம கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு நிமிஷம், இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நாம் பரிசுத்தமாய் வாழ இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே. முடிவாக புஷ்பா சிஸ்டர் அவர்களே நம்முடைய
எல்லாம் வருகிற ஒவ்வொரு மக்களையும் தேவன் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியாக இந்த சபையில் வருகிற மக்கள் ஒருவரும் கைவிட்டு போகக்கூடாது. இங்கே வருகிற ஜனங்கள் ஒரு பரிசுத்த ஜாதியாய் இந்த புது வருஷத்துக்குள் நுழையும் போது தேவன் ஒவ்வொருவரும் ஒரு வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவர்களாய் வாழும்படியாக ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை, ஒரு பெருமை நமக்கு தேவை. நாம் தேவனுடைய பரிசுத்த ஜாதி என்று அப்பேற்பட்ட ஒரு கிருபை ஒவ்வொருடைய மக்கள் மேலும் தேவன் பொழிந்தும்படியாகவும் முடிவாக புஷ்பா சிஸ்டர் அவர்கள் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஹalleluya. ஸ்தோத்திரம் தேவனே, பரிசுத்தரே உம்மை துதிக்கிறேன் அப்பா. உண்மையும் உத்தமம் உள்ள தேவனேப்பா, உலகத்துக்காரே குறிக்கிற காலம் எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க நிரூபிச்சதுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு வருஷங்களை சபையாட்டு கண்மணி போல காத்ததுக்கு நன்றி அப்பா. தேவனே, ஓரோ மக்களையும் பேரு பேராய் தனித்தனிமையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஊழியம் செய்வான் உம்முடைய தாசனை நீ பலப்படுத்தி வருஷங்கள் ஆண்டவரே நீ பேச சொல்லி அழைச்சு உன்னோடு இருக்கும்போது ஆண்டவரே இந்த மகனே வாழாக்காமல் தலையாக்கும் கீழாகாமல் நீ மேலாகும் சொல்லி இருக்கிற வார்த்தை ஆண்டவரே அப்பா, இந்த மகனை இனி வல்லமையோட பயன்படுத்த வேண்டும். ஆவிக்குரிய கனிகளும் வரங்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும் ஆண்டவரே. கனிகளும் வரங்களால் ஆண்டவரே அலங்கரிக்கப்பட்ட தாசனாய் நின்று பின்பற்றி நிற்கும்போது தேவ கிருபை ஆண்டவரே மகன் மேல இருந்து இறங்கி பரிசுத்தாவிட வல்லமை இறங்கி பேசி ஓரோ கிருதிகளோடு கூட பேச வேண்டும். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆரோனை போல அழைக்கல விட்டால் ஒருவன் உம்முடைய ஊழியத்தை செய்ய முடியாது. உம்முடைய அநாதி தீர்மானப்படி ஆண்டவரே மகனை நீ அழைச்சுதான தேவனே ஆண்டவரே அவர் கொடுத்த துணைவியை நீ ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. ஒரு பக்கம் மறுபக்கம் திரும்பி நீ காத்தபடி உறுதியோடு கூட கடைசி வரைக்கும் நின்று ஜெயிக்குவான். இந்த மக்களுக்கு நீ கிருபை கொடுக்க வேண்டும் என்று செய்ய சபையில் சார்ந்த ஓரோ குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். பேரு பேராய் தனித்தனிமையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஓரோ వ్యక్తిகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். சிறு குழந்தைகள் அடக்க முது வயசா இருக்கிற ஓரோருத்தரும் ஒப்பு கொடுக்கிறேன். புது வருஷ காலம் அநேகர் நீ கொடுக்காம ஆனால் அநேக விதத்திலான சில காரியங்கள் உண்டு. கொஞ்சம் முன்னால நீ எனக்கு காமிச்சிருக்கிறப்பா ஆண்டவரே. அடி நீங்க எடுத்து கடந்து வரும் முன்னாலே நீ சில காரியங்கள் அடின்னு வெளிப்படுத்தி தந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆலோசனை இல்லாமல் ஒருவரும் ஆலயத்தில் கால் வைக்கவே கூடாது. சுனே கீ தாயமா அழைக்கப்பட்டவர் அநேகர் உண்டு ஆண்டவரே. தெரிஞ்செடுക്കുന്ന ஒரு சிலரான ஆண்டவரே. முந்தினோர் பிந்தினோர் ஆகும், பிந்தினோர் முந்தினோர் ஆகும் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை உண்டு. பிதாவின் விருப்பம் இல்லாமல் ஒருவனும் குமாரனுக்கு வர முடியாதப்பா. உமக்கு விருப்பம் அல்லவர்களை நீங்க அழைச்சு கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே குள்ள நரிகள் சுமைக்குள்ள நுழைய கூடாது. நல்ல பலம் கொடுக்கிற கனிகள் உள்ள மரங்கள் ஆண்டவரே சபைக்குள்ள வளரட்டும் ஆண்டவரே. ஓரோ மக்களும் பரிசுத்தாவிட வல்லமைக்குள்ள அபிஷேகத்தையும் ஆண்டவரே ஏலியாவின் இரட்டிப்பான பங்கு கேட்டு பெற்றுக் கொள்ளட்டும். வருநாள்கள் சபையிலே வரங்கள் கொண்டும் அலங்கரிக்க வேண்டும் ஆண்டவரே. கனிகள் கொண்டும் அபிஷேகத்தை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. கனிகளும் வரங்களாலே நிரம்பி தீர்க்கதரிசிகள் சபையில் உணர வேண்டும் ஆண்டவரே. சபையை நீ கொடுக்க வந்து வாக்கு கொடுத்துட்டு ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்பு வந்து தீர்க்க தரிசனம் இல்லாவிட்டால் சபை சீர்கட்டும் போயிடும். இந்த வருஷம் இந்த சபையில் ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்காமதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே உம்முடைய சித்தம் இல்லாமல் இது நடக்காது, நீ காத்து கொள்ள வேண்டும். ഈ ആലയത്തെ പാർക്കുന്നവർ இருக்கிறார் എന്ന് അറിയ வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள தேவன் வசிக்கிறார். ஓரோருத்தர் போன இடத்தெல்லாம் அது நிரூபிக்கட்டும் ஆண்டவரே. ഈ மக்கள் எல்லாரும் எங்கெங்க கால் வைக்குதோ அங்கெல்லாம் உம்முடைய வல்லமை இறங்கி போக வேண்டும் ஆண்டவரே. அக்கம் பக்கம் ஜனங்களுக்கெல்லாம் இவர் சாட்சியா இருக்கணும் அப்பா. அநேக ஆத்துமாக்கள் ஞானஸ்தானம் எடுத்து அனுதினமும் வார வார கடந்து வர வேண்டும். வார வார ரட்சிக்கப்படுதவர் சபையோட சேர்த்து கொள்ளுங்கள் என்று வேதத்தின்படி செய்ய வேண்டும். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி இருக்கேன். கேட்க வேண்டிய எங்க கடமையான ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரே இடத்தில் விவசாயம் செய்கிறாருங்கப்பா. உமக்காயிட்டு ஒரே இடத்தில் அறுவடை செய்வான் நீங்க அழைச்சிருக்கிற தேவனே அப்பா. உண்மை உத்தமத்தோடு என் மகனே நீ ஏறி வா என்று சொல்லும்போது ஓரோ மக்களும் உம்முடைய ராஜ்யத்துக்கு கடந்து போவார். துதிக்குங்க எல்லாரும்.
எல்லாரும் வாய்களை திறந்து துதிக்குங்க. ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஹalleluya ஹalleluya ஆலே உம்மடதான ஸ்தோத்திரம் அந்த ஆத்துமாக்கள் உம்மடதானப்பா. அநேக காரியங்கள் அடுத்த வருஷம் சிறு குழந்தைகளுக்கும் கர்த்தர் உங்களுக்குள்ள பெரிய காரியத்தை செய்யும். அநேக மந்திரத்தில் அதிகப்பட்டவர்கள் உங்களை தேடி வரும். ஆலயத்தில் வந்தவர்கள் வெறுமையே போவதில்லை. மந்திர கட்டுகளை உடையும். ஏனென்றால் இந்த இடத்தில் நான் நிற்கிறேன், நான் உலாபிக் கொண்டு நடக்கிறேன். உங்களுடைய கண்ணுக்கு தெரியலவா நான் உலாபுന്നത് 2 முறை காமிக்கலவா என்று கர்த்தர் கேட்கிறார். நான் ஆலயத்தில் காவல்காரனாக இருக்கிறேன். யூத சிம்ஹம் எழும்பி காமிக்கிறார். ஒரு பெரிய ஒரு சிம்ஹம் நின்று கொண்டிருக்கிறது காமிக்கிறார் கர்த்தர். யூத சிம்ஹத்தை போல மகனே தாசனே நின்னை பயன்படுத்தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அடுத்த வருஷம் ഈ சர்ச்சில் ஒரு வாலிப மகள் தீர்க்கதரிசியாயிருக்கும். எனக்கு தெரிஞ்செடுத்த பாத்திரமாயிருக்கும். அவள் அதிகம் படிக்காதவளை நான் விட மாட்டேன். என்ற ஊழியத்தின் அபிஷேகத்தை அவள் மேலே கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவள் மூலம் அநேகர் மனம் திரும்பும். அவள் மூலம் பேசுன வார்த்தைகள் அநேகர் கிருதயத்தை உடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, இந்த இடத்து கடந்து வந்த மக்கள் உமக்கு சித்தமில்லாத ஒருத்தர் நீங்க அழைச்சு உங்களோட ஆலோசனைப்படி ஆகட்டும். ஏதோ ஒரு துச்ச சக்தி ஆண்டவரே மோதும் என்று சொல்லி இருக்கிறேன். ஆனால் நீ ஜெயம் கொடுத்ததுக்கு நன்றி. யூத சிம்ஹத்தை வெளிப்படுத்தி பெரிய காரியத்தை நீங்க செய்யாமனதுக்காக ஸ்தோத்திரம். அநேக ஆத்துமாக்கள் கொண்டு நிரம்பி வடம்பி ஆண்டவரை ஈ ஏரிய வட்டத்து சொந்தமாய் ஒரு ஆலயத்தை இவர்களுக்கு அழைக்காம போனதுக்காக ஸ்தோத்திரம். ஒருத்தனும் எதிர்த்து நிற்க மாட்டேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாயைகளை ஓரோருத்தர் பிள்ளைகள் உள்ளதையும் நீங்க கொடுக்காமதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவிட கரங்கள் தருகிறேன். பலப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதிக்கும், பராமரிக்கும். இயேசுவின் வேண்டு ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் மறவாதே. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of the Father and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கெல்லாம் கேலண்டர் இருக்கிறது. கேலண்டர் வாங்கிட்டு போங்க. தமிழில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது. எது வேணுமோ அது வாங்கிக்கோங்க.